சந்தோஷ், சத்தியமா நாங்க எதுவும் பண்ணல. அப்படியா? இதை நான் நம்ப சொல்றியா? என் வாழ்க்கையை நாசமாக்குறவனே நீதாண்டா. உன்ன சந்தோஷ், மாப்ள சார் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போடா. அம்மா, அவன் உங்களை யாருங்கிற மாதிரி பேசிட்டான்ல, அவனே பாத்துப்பான். நீங்க வாங்கம்மா, வாங்கம்மா. சந்தோஷ், உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் கோவம் எல்லை மீறதுக்குள்ள இங்கிருந்து போயிடுங்க. உங்களுக்கு எது நடந்தாலும் நேரா இங்க வந்துருவீங்களா? நான் எல்லாம் யாருக்கும் போன் பண்ணல. எவன் பேச்சை அதை கேட்டு திரும்ப இங்க வந்தீங்க, அவ்வளவுதான். ஏய், என்னடா பண்ண? என்ன பண்ண? மாமா, உன்ன விடுங்க. சந்தோஷ், நல்ல மாதிரி விடுங்க. விடுங்க சொல்றேன். உள்ளாம விட சந்தோஷ், விடுங்க. ஏய், அர்ஜுன் சார் வாங்க. மாமா, இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். மரியாதையா போயிடுங்க மாமா. ஏய் அர்ஜுன், என்ன நிம்மதியா வாழ விட மாட்டல்ல? உனக்கு ஏன் கையால தான்டா சாவு. எழுதி வச்சுக்கோ. போங்க மாமா. நீங்க வாங்க வாங்க. இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் உங்களை அர்ஜுன் அப்படி சொல்லிருக்க கூடாதுமா. ஐயோ, இது என்னாலே தாங்கிக்க முடியல. உங்களை போய் மூணாவது மனுஷன் சொல்லிட்டானேம்மா. என்ன அர்ஜுன், எப்பவும் நீங்க பொறுமையா இருப்பீங்க, இன்னைக்கு இவ்ளோ கோவப்பட்டுட்டீங்களே? அப்புறம் அவன் சும்மா வந்து எல்லாத்துக்கும் நீதான் காரணம் சொல்லிட்டே இருப்பான். அதை கேட்டுட்டு நான் அடி வாங்கிட்டு இருக்கணுமா? பாவம் அந்த அண்ணன், அவரை போய் அடிக்கிறான். இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரகாஷ் தான். மாமாவை ஏத்தி விட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவனை சாத்தன முதல்ல. அவனை சொல்லி ஒண்ணும் இல்ல. அவன் சொன்னாலும் கேட்கறவனுக்கு புத்தி வேண்டாம். இங்க வந்து சந்தோஷ் தேவையில்லாம பிரச்சனை பண்ணா சமத்தியா வாங்கி கட்டிப்பான். சரிங்க, கோவப்படாதீங்க. கோவத்துல வார்த்தைய வேற விடுறீங்க. அத்தைய பார்த்து தலையிடாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்க. அது தப்புங்க. கோவத்துல வார்த்தையை விட்டுட்டேன். இன்னைக்கு என்ன செய்ய சொல்ற? அவங்களும் இன்னைக்கு என்ன நல்லா பண்ணாங்க? அக்கௌண்ட் பிளாக் பண்ணி அசிங்கப்படுத்தினாங்க. அந்த சந்தோஷ் வேற நான் செய்யாத தப்புக்கு என் மேல பழிய போட்டு என்ன அடிக்க வராம. நானும் மனுஷன் தான், எவ்வளவுதான் பொறுத்துக்கிறது? அதான் பேசினேன். வேற என்ன பண்ண சொல்ற? மச்சான், அந்த அர்ஜுன் என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறான். நான் எங்க போனாலும் என்ன கொலகாரன்னு போய் சொல்லி வேலையில சேர விடாம பண்றான். அதை கேட்டா நான் யாருக்கும் போன் பண்ணி பேசலன்னு சத்தியம் வேற பண்றான். மாப்ள, நீ அவன் பேச்ச நம்புறியா? அவன் எல்லாரும் முன்னாடியும் நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு உன்னை முன்னால விட்டு பின்னாடி இருந்து அடிக்கிறான். கோழ பையன் மாப்ள. அதானே, ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதணும். அவ கோழப்பையதான் மாப்ள, கோழப்பைய. ஆனா ஒண்ணு மச்சான், என் கேரியரையும் அவன் முடிச்சுட்டான். இனி அவனும் எனக்கு வேலையும் தர மாட்டான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அந்த அர்ஜுன் நினைச்சதை சாதிச்சுட்டான். ஆனா ஒண்ணு மச்சான், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா அவங்கிட்ட போய் மட்டும் நான் நிக்கவே மாட்டேன். அவன் யாரு மச்சான் உன் வாழ்க்கைய முடிக்கிறதுக்கு? நான் இல்ல.
அப்படி அவன் செய்யும் போது நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? மச்சான் நீ அப்படி பண்ண மாட்ட மச்சான். ஆனா அதுக்குன்னு நீ எவ்வளவுதான் செலவு பண்ணுவ? வேலைக்கு ஏற்பாடு பண்ண 1 லட்சம் பணம் கொடுத்த, இதுக்கு மேல உன்கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு மச்சான். விடு மச்சான், எதிர்பார்க்காதது உன்னோட பெருந்தன்மை. ஆனா செய்ய வேண்டியது என்னோட கடமை இல்ல? என்ன மச்சான் சொல்ற? ஆ, கொஞ்ச நேரத்துல உனக்கு தெளிவா சொல்றேன், உனக்கு அப்ப புரியும். சார் ஆ, வாங்க. ஹலோ சார். இவரு வணக்கம். நம்ம கம்பெனியோட லாயர். ம். இவர்கிட்ட சொல்லி நம்ம கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டரா உன் பேரையும் சேர்த்து எழுத சொல்லியிருக்கேன். மச்சான் நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமா மாப்ள, இனிமே நீ வேலைக்கே போக வேண்டாம். இனி நீ கம்பெனியோட ஷேர் ஹோல்டர், முதலாளி ஆயிட்ட. இனிமே அந்த அர்ஜுன் எப்படி உன் வாழ்க்கையை அழிக்க முடியும்? அவனுக்கு ஈக்குவலா நீயும் முதலாளி. மச்சான் ஏய் ஏய் ஏய், ஐயோ, சொல்றத கேளு மாப்ள, சொல்றத கேளு. தெய்வம் மச்சான், நீ என் தெய்வம். உன் கால விட கூட தப்பு இல்ல. ஏய், காலுங்க. என்ன மாப்ள, நல்ல விஷயம் பேசும்போது என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, கண்ணை தொடச்சிட்டு போய் மூஞ்ச கழுவிட்டு வா. போ போ. சரி நீ உட்காரு மச்சான். ஆ, ஆ, போ நான் போயிட்டு போ. வரேன். தெய்வம் மச்சான், பாத்து. நீ என் தெய்வம் சார், மச்சான். பாத்து, பாத்து. தெய்வம். சார் என்னாச்சு உங்களுக்கு? இந்தால போய் ஷேர் ஹோல்டரா போட்டிருக்கீங்க. எல்லாம் காரணமா தான். இப்போ என்னால அர்ஜுன் ஏதாவது செய்ய முடியுமா? அப்படி முடியும்னா கூட மாட்டிக்கிட்டு என்னால ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. அதான் இவனையே அர்ஜுனுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கேன். அர்ஜுன் இவனுக்கு தொல்லை கொடுக்கிற மாதிரி மறைமுகமா நான் இவனுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அர்ஜுன் தான் இப்படி தொல்லை கொடுக்கறான்னு கொலவெறியில இருக்கான். அந்த கொலவெறியில ஒரு நாள் அர்ஜுனை கொன்னுட்டு அந்த சந்தோஷ் ஜெயிலுக்கு போயிடுவான். நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடும். ஷேர் ஆவது மண்ணாவது. சார் நான் கிரிமினல் லாயர் தான், ஆனா என்னை விட கிரிமினலா நீங்க யோசிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, என்கிட்ட ஸ்ட்ராங்கா ஒரு எவிடன்ஸ் இருக்கு. நான் அப்படியே அர்ஜுனை போட்டு தள்ளினாலும் பழி சந்தோஷ் மேலதான் விழும். இத பாருங்க.